Taste the Daily. அண்மை செய்தி. பூந்தமல்லி ட்ரங்க் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் பழுதாகி நிற்கும் அவலம் அரங்கேறி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சியானது பூந்தமல்லி ட்ரங்க் சாலை. நேற்று நள்ளிரவு முதல் விட்டு விட்டு பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக இந்த ட்ரங்க் சாலை முழுவதும் மழை நீரானது தேங்கியுள்ளது. தற்போது இந்த தேங்கியுள்ள அந்த மழை நீரில் வாகன ஓட்டிகள் சாலையை கடக்க முடியாமல் கடும் இன்னல்களுக்கு உள்ளாக்க தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக இங்கு நடக்கக்கூடிய இந்த மெட்ரோ பணிகள் காரணமாக இந்த ட்ரங்க் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது. இந்த குண்டும் குழியுமான சாலையில் முழுவதுமாக தண்ணீரானது தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பள்ளம் மிகு என்று அறியாமல் பள்ளத்திலே வாகனங்கள் சிக்கிக்கொள்ளும் அவலநிலையை ஏற்பட்டுள்ளது. தற்போது தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை நீரில் வாகனங்கள் முழுவதும் பழுதடைந்து சாலையிலே அங்கங்கே நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து பருவமழை காலங்கள் தோறும் இந்த பூந்தமல்லி ட்ரங்க் சாலையில் தண்ணீரானது தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வரக்கூடிய சம்பவம் ஒரு தரவரியாகவே இருந்து உள்ளது. குறிப்பாக இந்த தேங்கி இருக்கக்கூடிய கழிநீரை அப்புறப்படுத்துவதில் அந்த நகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருகின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக தண்ணீரின் அளவானது கூடிக்கொண்டே வருவதால் இந்த சாலையை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னல்களுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் இந்த ட்ரங்க் சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு பகுதிகளில் இந்த ட்ரங்க் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலங்கி சாலையில் தேங்கி நிற்பதால் இந்த சாலை முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இந்த பகுதியில தொற்றுநோய் பரவக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஆகவே உடனடியாக அதிகாரிகள் விரைந்து தேங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவு நீரையும் மழை நீரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.